பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரசியை வந்து குமரவேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்து பிளான் போடுறான். அதனால பார்த்தீங்கன்னா அரசியை வந்து ஒரு காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேயே உன்னை வந்து கொல்ற மாதிரி தான் பிளான். இங்கே வந்து நிறையா நரி ஓனாயெல்லாம் இருக்கும், இங்கேயே உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி அந்த இடத்துல விட்டுட்டு குமரவேல் வந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அரசியும் பின்னாடியே வீட்டுக்கு வந்துடுவாங்க. குமரவேலுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குமரவேல் இந்த மாதிரி செஞ்சனால சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சாம்பாரை எடுத்து குமரவேல் மேலேயே வந்து அரசி வந்து ஊற்றிடுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு சைடு வந்து அரசி எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்டேயும் ராஜிக்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. மீனாவும் ராஜியும் பார்த்தீங்கன்னா அரசி வாழ்க்கையை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, அரசி வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப போய் அந்த மாப்பிள்ளையை பார்த்து பேசுவோம், அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மீனா வந்து ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஐடியா பண்ண மாதிரியே அந்த மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு யாருக்கும் தெரியாமல் வர சொல்கிறாங்க. அவரும் அதே மாதிரி வந்துடுறாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கிட்ட மீனாவும் ராஜியும் வந்து சொல்றாங்க. அரசி வந்து அங்க வந்து குமரவேலை பழி வாங்குறதுக்காக தான் அங்க இருக்காளே ஒழிஞ்சு அது வந்து உண்மையான கல்யாணமே கிடையாது, அரசியா கட்டிக்கிட்ட தாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொன்னோன்னே அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் அரசி கண்டிப்பாக வந்து விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு அப்பயே தெரியுங்க, ஆனால் இதில் என்ன குழப்பம் நடந்திருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல, அதனால தான் நானும் எங்கள் அம்மா பேச்சு கேட்டு அவங்க கூடயே போயிட்டேன். இப்பயும் வந்து என் மனசில் அரசி தான் இருக்கா, அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ வந்து அரசி என்னை தேடி வந்தால் கூட நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன் சொன்னோன்னே மீனாக்கும் ராஜிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிரும். மீனாவும் ராஜியும் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு கவலைப்படாதீங்க, உங்களையும் அரசியும் சேர்த்து வைக்கிறது எங்களோட பொறுப்பு, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்போதும் போல உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணமும் நடக்கும், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாப்பிள்ளை கிட்ட சத்தியம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வர எபிசோட் போகும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.